ஸ்ரீ லிங்க புராணம் 20ஆம் பகுதி. காசியின் சிறப்பு. காசியின் மகிமை ஏராளம். கடல் சூழ்ந்த இவ்வுலகத்தில் காசியே முக்தி தரும் நகரம். இந்த திருத்தலத்தில் ஈசனார் என்றும் நீங்காது உறைவதால் இதற்கு அவிமுக்தேஸ்வரம் என்ற பெயருண்டு. முனிவர் அவ்வியன் காசியில் பரமனை வழிபட்டு வீடு பேறு பெற்றார். குபேரன் நவநிதிகளை பெற்றார். சம்வர்த்தன் என்பவன் இங்கு ஈசனாரை வழிபட்டு பரமன் திருவடிகளை அடைந்து நீங்காத வாழ்வு பெற்றான். இங்குதான் வியாசமா முனிவர் இறைவனின் திருவடிகளை பெற்றார். மாயோன், நான்முகன், அக்னி, சூரியன், சந்திரன், இந்திரன் ஆகியோரும் இந்த காசியில் பரமனை வழிபட்டு அவர் திருவருளை பெற்றனர். காமதேனு காசியில் ஈசனை லிங்க வடிவில் ஆராதித்து பேறு பெற்றது. அந்த இடம் கோபின் ரேக்கம் ஆகும். அந்த லிங்கத்தின் பெயர் கோபியேஸ்வரர் ஆகும். பிரம்மன் கபிலாகாரம் என்ற குளக்கரையில் லிங்க பிரதிஷ்டை செய்து வழிபட்டார். அதன் பெயர் ரிஷபத்து வாசன். மற்றொரு லிங்கத்தை பத்ரோதயம் என்ற தடாக கரையில் பிரதிஷ்டை செய்ய அதனை மாதவன் வழிபட்டார். அது அரண்ய சர்ப்பேஸ்வரர் எனப்படும். மற்றொரு லிங்கம் பிரம்மதேவர் வழிபட்டது இச்சுவலினேஸ்வரர் எனப்படுகிறது. பர்வதராஜன் எனப்படும் மலை அரசனால் காசியில் வழிபாடு செய்யப்பட்ட லிங்கம் சைலேஸ்வரர் ஆகும். மற்றொரு லிங்கம் பிரம்மதேவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு அசுரர்களாலும் அமரர்களாலும் வழிபாடு செய்யப்பட்டது. அது மத்திமேசர் ஆகும். சுக்ராச்சாரியாரால் அமைக்கப்பட்டது சுக்ரேஸ்வரர் ஆகும். இத்தலத்தில் உயிர்விடும் மனிதனே அன்றி மற்ற எந்த ஜீவராசியும் முக்தி அடையும். பிரளய காலத்திலும் அழியாது விளங்கும் இத்திருத்தலம் அவிமுக்தம் என்ற பெயர் பெற்று விளங்குகிறது. இவ்வாறு காசியின் சிறப்பை தேவிக்கு விளக்கிய ஈசனார் அவிமுக்தீஸ்வர லிங்கத்தில் மறைந்தார். எனவே கற்றோர்கள் தங்கள் அந்திம காலத்தை உணர்ந்து காசிக்கு சென்று தங்கி கங்கையில் நீராடி பிரணவம் ஜபித்து ஈசனார் திருவடிகளை ஒரு கணமும் மறவாது தியானித்து ஆவி நீத்து பிறவா பேரின்ப வீட்டை அடைவர். 20ஆம் பகுதி நிறைவடைந்தது.